லக்னத்துல இருந்து 7வது இடத்துல தனித்த வியாழன் குரு இருந்தாரு, தனிச்சு நிக்கிறாரு அப்படின்னா அவங்க எந்த மாதிரி கோயிலுக்கு போகணும்? ஆலங்குடி குரு பகவான் கோயிலுக்கு தான் அவங்கள அனுப்புவோம். இல்ல பக்கத்துல தட்சிணாமூர்த்தி கோயிலுக்கும் போகலாம். எங்கேயுமே போக முடியல அவங்களெல்லாம் அந்த ஒரு கோயில் ஐயர் இருப்பாருல்ல, அவருக்கு வஸ்திரமும் காய்கறியும் வாங்கி தானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். அதுவும் செஞ்சிருக்காங்க, நிறைய பேருக்கு சக்சஸ் ஆகிருக்கு. லைஃப் நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கும். தனித்த அந்த சொல்லுவாங்க சில பேர் தனித்த அந்தரன் இருக்கக்கூடாது. தனித்த அந்தரன் இருந்தாலும் லேட் ஆகும், கல்யாணம் தடைப்பட்டுட்டே இருக்கும். லேட்டா கல்யாணம் ஆனாலும் நல்லா இருக்கும். லேட்டா ஆனாலும் லேட்டஸ்டா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஒரு லக்னத்துல இருந்து 7வது இடத்துல ராகுவோ கேதுவோ இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி அமையும் மேடம்? ராகு கேது இருந்துன்னா, ராகு இருந்துன்னா பிரம்மாண்டமான மாப்பிள்ளை வேணும்னு பொண்ணு எதிர்பார்த்துட்டே இருப்பா. கேது இருந்துச்சுன்னு வைங்களேன், சின்ன வசதி இல்லாதவன், புரியுதுங்களா, அவன் வந்து செலவே பண்ணாதவன், சுருக்கும் தன்மையுடையவனாக தான் இருப்பான். எந்த விஷயத்தையும் சுருக்கும் தன்மையுடையவனாக தான் இருப்பான். இந்த மாதிரி ராகு கேது இருக்கும்போது என்ன பண்ணணும்னா, அவங்க கண்டிப்பாக வந்து காளகஸ்திரி போயிட்டு வந்து தான் கல்யாணமே பண்ணணும். அதுக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணாங்கன்னா கணவன் மனைவி பிரிவாங்க. இதை நான் உறுதியாக சொல்லிடுவேன். நான் நீங்கள் காளகஸ்திரி போயிட்டு வந்து அப்புறம் தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும். கல்யாணம் பண்ணும்போது உங்களுக்கு கணவன் மனைவி வாழ்க்கை, எதிர்கால வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன்.